இந்த மாதிரியெல்லாம் ஒரு வசதி இருக்குது ஆன் கிரிட் இன்வெர்ட்டரில். அதேமாதிரி ஒரு லோ வோல்டேஜ் செட்டிங்கு, ஹை வோல்டேஜ் செட்டிங் இருக்குது. இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து ஹை வோல்டேஜாக வந்துக்கிட்டு இருக்குது சார், 257 வோல்ட்டு 260 வோல்ட் வருது அப்படின்னா, ஹை வோல்டேஜ் த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 280 வோல்ட்டுன்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு சில பகுதிகளில் லோ வோல்டேஜ் தான் வருது, எங்களுக்கு வந்து 160 வோல்ட்டு தான் வருது அப்படின்னா, இன்புட் சப்ளை வோல்ட்டை 150ன்னு வச்சுக்கலாம். அப்போ 160 வோல்ட்லேயும் இன்வெர்ட்டர் சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். இப்படி சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகும்போது இபி கரண்ட், அதாவது கிரிட் பவர் இருக்கும்போது பைபாஸ் பண்ணி வரக்கூடிய வோல்டேஜ் வந்து இபி கிரிட்டில் என்ன இருக்கோ அதான் வரும். உதாரணமாக 160 வோல்ட் தான் சப்ளை வோல்ட் இருக்குன்னா, அவுட்புட் வோல்டேஜும் 160 தான் இருக்கும். 200 இருக்குன்னா 200 வரும், 220 இருந்தால் 220 வரும். ஆனால் எப்போ பவர் கட் ஆகுதோ அப்போ பேட்டரியிலேருந்து அவுட்புட் ஆகக்கூடிய பவர் வந்து கரெக்டாக 230 வோல்ட் வரும். அல்லது நீங்கள் என்ன வோல்டேஜ் செட் பண்ணிக்கிறீங்களோ, 220 வோல்ட் நீங்கள் இன்வெர்ட்டரில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் வரும். அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஹைப்ரிட் இன்வெர்ட்டருடைய ஒரு சக்ஸஸ். ஸோ ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் நம்ம போடுறோம். ஆன்கிரிட் இன்வெர்ட்டருடைய முக்கியமான வேலை, நமக்கு வரக்கூடிய இபி பில்லை வந்து 0 ஆக்கி விடணும். நெட்வொர்க் சார்ஜ் மிஷின் கட்டுவீங்க. ஆனால் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரோட வேலை என்னென்னா, உங்களுடைய பில்லை வந்து 0 ஆக்கணும், நெட்வொர்க் சார்ஜ் நம்ம கட்டிக்கிடுவோம். ஆனால் பேக்கப் டைமில் கரண்ட் இல்லாத போது, கிரிட் இல்லாத போது நம்மகிட்ட ஏசி ரன் பண்ணணும். மெயினான கான்செப்டே அதான். ஏசி, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர், நம்முடைய இன்டர்நெட் டிவைசஸ்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, இது மாதிரி நம்ம ரன் பண்ணுறதுக்கு தான்.